இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கான ஒரு ப்ரெஸ் நியூஸ் வெளியாக இருக்குது. ஸோ என்ன ப்ரெஸ் நியூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ப்ரெஸ் நியூஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸுக்கான இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டுக்கிறாங்க. அதாவது 2024 இந்த எக்ஸாம் நடந்தது. அதாவது இந்த 21/7/2024 இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இடைநிலை ஆசிரியர்களுக்கான இந்த தேர்வு நடந்தது. அதாவது நியமன தேர்வு நடந்தது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு ஒரு 5 ஒரு 7 8 மாதம் கழித்து இப்போ வந்து வெளியிட்டுருக்குறாங்க. அதில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இந்த 2023-24 ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 9/2/2024 நோட்டிஃபிகேஷன் 2வது மாதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னேஷன் OMR ஷீட்டு மூலமாக இந்த எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறமா இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா 18/3/2025 இணங்க மேற்காணும் போட்டித் தேர்வில் பார்ட் பியில் தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய கேள்விகளுக்கான தற்காலிக உத்தேச விடைக்குறிப்புகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளமான டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த OMR ஷீட் அப்படிங்கிறதுனால அந்த OMRனுடைய ஷீட்டினுடைய அந்த காப்பி மார்க் பண்ண அந்த ஆன்சர் காப்பியை வந்துட்டு அவங்க கையில் தான் இருக்கும். இப்போ இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அந்த ஆன்சர் பண்ண காப்பியை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிடலாம். அப்போ இந்த தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் 28/3/2025 முதல் 3/4/2025 பிற்பகல் 5 மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வெப்சைட்டில் அவங்க தெரிவிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துட்டாங்க. அதே போல் தபால் வழி பிற வழி மூலமாக அந்த அப்ஜெக்ஷன் பண்ணியாச்சுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறத கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கைட்ஸ் நோட்ஸ் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கப்புறமா இந்த பார்ட் பி தமிழ் மொழி வினாக்கள் கொண்ட ஏ வகை வினாத்தாளுக்குரிய ஏ சீரியஸ் தற்காலிக விடைக்குறிப்பு இணையவழியில் ஆட்சேபனை அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்று ஆவணங்களை இணைக்க வேண்டும். சான்று ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இந்த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் கரெக்டான அந்த எவிடன்ஸை வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அரசாணை நிலை எண் 23/5/2022 தேதியிட்ட அரசாணையில் குறிப்பிட்டுள்ள விதிமுறைகளின்படி மாற்றுத்திறன் படைத்த தேர்வர்கள் பகுதி ஏயில் உள்ள 1 முதல் 30 வரையிலான கட்டாய தமிழ் மொழி பகுதியின் வினாக்கள் எழுதுவதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் பகுதி பியில் வினா எண் 31 முதல் 130 வரை 150 வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்கலாம். மேலும் பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது. இப்போ இவ்வளோ தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த 1 முதல் 30 வரை கொஸ்டினுக்கு அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ ஸோ உடனடியாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ உங்களுடைய ஆன்சர் கீ ஸோ ரெண்டும் கரெக்டாக இருக்குதா, ஏதாவது தவறுதல் இருந்தால் உடனே என்ன பண்ணுங்கள், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது இல்லையா, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாத்தையும் போய் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே போய்கிடுங்க. ஸோ டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறமா கிளிக் த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ அதில் உள்ள அந்த டிக்ளரேஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அந்த டிக்ளரேஷனை கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா டு வியூ த கொஸ்டின் பேப்பரை வியூ பண்ணிக்கிடுங்க. ஸோ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வியூ பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா கிளிக் ஹியர் டு வியூ ஏ கொஸ்டின் பேப்பர். அப்போ ஏ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அதில்
ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிடலாம். இல்லை அப்போ அந்த ரைட் ஆன்சர் ஹேஸ் பின் டிக் மார்க், ரைட் ஆன்சரை வந்து அதில் டிக் மார்க் பண்ணியிருப்பாங்க. சரி, அப்போ அதில் உங்களுடைய ஆன்சர் இல்லைன்னா ஏதாவது தவறுதலாக ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இல்லை அப்போ அந்த நம்பரை வந்து கரெக்டாக போடணும். கொஸ்டின் நம்பர் கிவன் இன் த கொஸ்டின் புக்லெட் ஹோஸ்டட் ஆன் த டிஆர்பி வெப்சைட். அப்போ இதில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள நம்பரை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ உங்கள் கையில் உள்ள கொஸ்டின் பேப்பர் நம்பரை நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. அந்த வெப்சைட்டில் உள்ள கொஸ்டின் ஏ பேப்பரை தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும்போது அந்த நம்பரை கொடுத்து தான் தெரிவிக்கணும். அதுக்கப்புறமா ரைஸ் தி அப்ஜெக்ஷன் இன் த கிவன் ஃபீல்ட். அதுக்கப்புறமா அப்ஜெக்ஷன் பண்ணோடனே அதில் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்குது. ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அதில் கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஓடிபி வருது. ஸோ ஆஃப்டர் சப்மிஷன் ஸோ ஓடிபி வரும் சரிங்களா. அதுக்கப்புறமா அந்த ஓடிபி கொடுத்த உடனே உங்களுடைய அந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா இதில் முக்கியமான ஒரு நோட், இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா மினிமமாக 40% மார்க்ஸ் கண்டிப்பாக அதில் எடுக்கணும் சரிங்களா. அப்போ இதில் மினிமம் 40% மார்க்ஸ் எடுத்தால் தான் அந்த பார்ட் பி மேஜர் சப்ஜெக்டை எவாலுவேஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜில் பாஸ் பண்ணணும். ஸோ பாஸ் பண்ணால் தான் இந்த மேஜர் சப்ஜெக்டை எவாலுவேட் பண்ணுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த ரேங்க், இந்த கட் ஆஃப் போடுறாங்க இல்லையா, அது வந்துட்டு பார்ட் பி மட்டும் தான் எடுத்துப்பாங்க. பார்ட் பி மட்டும் தான் எடுத்துப்பாங்க. இந்த தமிழ் லாங்குவேஜில் எடுக்கக்கூடிய மார்க்ஸ் வந்துட்டு இங்கே பார்ட் பியில் ஆட் ஆகாது. இப்போ தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு ஒன்லி ஃபார் இந்த குவாலிஃபிகேஷன், அதாவது எலிஜிபிலிட்டி. அப்போ தான் இந்த பார்ட் பியை கரெக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் பி மார்க்ஸ் மட்டும்தான் இந்த கட் ஆஃபுக்கு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா சேலஞ்ச் கேண்டிடேட்டுக்கு 1 to 30 கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு விலக்களிக்கப்பட்டிருக்குது. அப்போ அவங்க வந்து 31லேருந்து 150 வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பாங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ். அப்போ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ உடனடியாக போய் உங்களுடைய ஆன்சர் கீயை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.